Greetings to all. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசலான்னு பார்க்கலாம். சின்ன சின்ன சென்டென்சஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த சென்டென்சஸ்லாம் நம்ம பேச்சில் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோனாலே நம்மளால் இங்கிலீஷில் ஈஸியாக பேசிடலாம். ஓகேவா? சரி, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு புக் இருக்குது, அடுத்தது பேனா இருக்குது, அடுத்து முட்டை இருக்குது, அடுத்து நெட்டு இருக்குது. நெட்டுனா வலை. சரியா? சரி, இப்போ இதை நம்ம சென்டென்ஸாக எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் அ புக் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு புத்தகம், இது ஒரு பேனா அப்படின்னு சென்டென்ஸாக சொல்லுவோம். சரியா? நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம்? இது பேனா, இது புக்கு, இது முட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது இதுதான் நம்ம திஸ் இஸ் அ புக் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் அ புக், திஸ் இஸ் அ பென், திஸ் இஸ் அன் எக், திஸ் இஸ் அ நெட். ஓகேவா? இதுதான் சென்டென்ஸாக சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல ரெட் கலரில் திஸ்ன்றதை ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். திஸ்ன்னு இந்த இடத்துல கை மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது என்னது? அதை குறிக்குது. இது ஒரு புத்தகம், இது அப்படின்னு சொல்லி அதை பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்குது. சரியா? இப்போது அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். அடுத்தது இங்கே பாருங்கள். திஸ் இஸ் அ ஃபிஷ், திஸ் இஸ் அ டேபிள், திஸ் இஸ் அ சேர், திஸ் இஸ் அ கன். ஓகேவா? இங்கேயும் நமக்கு திஸ் இஸ் அ ஃபிஷ், திஸ் இஸ் அ டேபிள், திஸ் இஸ் அ சேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். இங்கே பாருங்கள். தட் இஸ் அ பெல், தட் இஸ் அ கேர்ள், தட் இஸ் அ பஸ், தட் இஸ் அ பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த கை சிம்பிள் இந்த பக்கம் திரும்பி இருக்குது. முதல்ல நம்ம திஸ் சொன்னப்போ அந்த பக்கம் திரும்பிடுச்சு, இது இந்த பக்கம் திரும்பி இருக்கு. இப்போ இந்த திஸ்ஸுக்கும் தேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பொருள் நம்ம பக்கத்தில், சரியா, உங்கள் பக்கத்தில் இருக்குன்னா நீங்கள் அதை என்ன சொல்லுவீங்கன்னா இதுன்னு சொல்லுவீங்க. ஒரு பொருள் கொஞ்சம் உங்களை விட்டு கொஞ்சம் தூரமாக அந்த பக்கம் தள்ளி இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதுன்னு சொல்லுவீங்க தமிழில். சரியா? பக்கமாக இருந்தால் இது, தள்ளி இருந்துச்சுன்னா அதுன்னு சொல்லுவீங்க. அதே தான் இங்கேயும். ஒரு பொருள் நம்ம பக்கத்தில் இருக்குன்னா அதை திஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பொருள் தூரமாக இருக்குது அப்படின்னா தேட்டுன்னு சொல்லுவோம். அதை குறிக்கிறதுக்கு தான் இந்த புக்கில் இந்த ஸ்லைடில் இந்த கை சிம்பிள் கொடுத்துருக்காங்களே, அது இந்த பக்கமும் திஸ்ஸில் இந்த பக்கமாக கொடுத்துருக்காங்க. சரியா? அவங்களுக்கு இந்த வீடியோவில் அப்படி காமிக்க முடியாது இல்லையா? அதனால் இதை மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஒரு பொருள் நம்ம பக்கத்தில் இருக்குது அப்படின்னா திஸ்ன்னு யூஸ் பண்ணணும். ஒரு பொருள் நம்ம கிட்டக்க இருந்து தூரமாக இருக்குது அப்படின்னா தேட்டுன்ற வேர்டு யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ இங்கே பாருங்கள். திஸ் இஸ் அ ஃபிஷ், திஸ் இஸ் அ டேபிள், திஸ் இஸ் அ சேர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள். இப்போது இந்த பெல் என் பக்கத்துலேருந்து தூரமாக இருக்குது அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்? தட் இஸ் அ பெல், தட் இஸ் அ கேர்ள், தட் இஸ் அ பஸ், தட் இஸ் அ பேக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதே இந்த பேக் ஏன் பக்கத்தில் இருக்குன்னா நான் என்ன சொல்லுவேன்? திஸ் இஸ் அ பேக் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? இதான் வித்தியாசம். சரி, இப்போது இந்த பிக்சர் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது இந்த தொப்பி நம்ம பக்கத்தில் இருக்குன்னா திஸ்ன்னு யூஸ் பண்ணணும். இந்த பானை தூரமாக இருக்கிறனால தேட் இஸ் அ பாட்டுன்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, இப்போ சொல்லலாம். திஸ் இஸ் அ கேப், தட் இஸ் அ பாட், அடுத்தது திஸ் இஸ் அ பாக்ஸ், தட் இஸ் அ புக், அடுத்து திஸ் இஸ் அ பெல், that is an egg, this is a dog, that is a top. டாப்னா பம்பரம். சரியா? TOP டாப் அப்படின்னா பம்பரம். சரி, இந்த இடத்துல பாருங்களேன். ஏன்னு ஒரு லெட்டர் வருதா? ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஏனா ஒன்றுன்னு அர்த்தம், ஆன்னாலும் ஒன்றுன்னு தான் அர்த்தம். சரியா? இது ஒரு முட்டை, இது ஒரு புத்தகம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அதுதான் ஏ புக், ஏ பென், ஏ பாட், ஏ டாப், ஏ டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல மட்டும் பாருங்கள், ஆன் எக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வவல் சவுண்டு AEIOU வரும்போது நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் அடுத்த கிளாஸில். இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கு ஆரம்பிக்கணும் இல்லையா? அதனால் நீங்கள் இதெல்லாம் போட்டு குழப்பாமல் ஆரம்பத்தில் எடுத்தோடனே சென்டென்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. வீட்டில் இருக்கும்போது, பக்கத்தில் உங்கள் சிப்ளிங்ஸ் கூட, உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட பேசும்போது நீங்கள் சின்ன சின்ன சென்டென்சஸை யூஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுங்க.
சரியா? திஸ் இஸ் அ பாக்ஸ், தட் இஸ் அ புக் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேச ஆரம்பிச்சிருங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போ நீங்கள் இது பானை, அது பானை, இது புத்தகம், அது புத்தகம் நம்ம பார்த்துட்டோம். அது ஒரு புத்தகம், இது ஒரு பம்பரம், அது ஒரு பம்பரம், இது ஒரு நாய், அப்படிலாம் பார்த்துட்டோம்ல. இப்போ இதை நம்ம கேள்வியாக கேட்க போகிறோம். சரியா? இது என்ன, அது என்ன அப்படின்னு நம்ம தமிழில் கேட்போம்ல, அதை தான் இங்கே கேட்க போகிறோம். வாட் இஸ் தேட்? பக்கத்தில் இருந்துச்சுன்னா வாட் இஸ் திஸ், தூரமாக இருந்துச்சுன்னா வாட் இஸ் தேட், அது என்ன, உன் பைக்கில் என்னமோ வச்சுருக்குல்ல அது என்ன அப்படின்னு கேட்போம்ல, வாட் இஸ் தேட் அப்படின்னு அர்த்தம். சரியா? உன் தலையில் என்னமோ வச்சுருக்க அது என்ன அப்படின்னா வாட் இஸ் தேட். ஓகேவா? அங்கே என்ன இருக்குது, அங்கே என்னமோ மறைஞ்சிருக்கு அது என்ன, வாட் இஸ் தேட், அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. என்ன அப்படின்னா வாட்டுன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். பக்கத்தில் இருந்துச்சுன்னா வாட் இஸ் திஸ், தூரமாக இருந்துச்சுன்னா வாட் இஸ் தேட். ஓகேவா? அதுக்கு நீங்கள் பதில் என்ன சொல்லணும், அவங்க ஃப்ரெண்டோ அல்லது அவங்க பிரதரோ அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இட் இஸ் அ ஹேட், ஹேட்டுனா தொப்பி. சரியா? இட் இஸ் அ ஹென், இட் இஸ் அ புக், இட் இஸ் அ டேபிள், இட் இஸ் அ கிளாக். அப்படி இட்டுன்ற வேர்டு சொல்லிட்டோன்னா திஸ்ஸு தேட்டு ரெண்டுமே உள்ளே அடங்கின வேர்டு தான் இட்டு. சரியா? நீங்கள் திஸ் தேட் மென்ஷன் பண்ணாமல் கூட இட்டுன்ற வேர்டையே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாட் இஸ் தேட், இட் இஸ் அ ஹேட். வாட் இஸ் திஸ், இட் இஸ் அ ஹென். வாட் இஸ் தேட், இட் இஸ் அ புக். வாட் இஸ் தேட், இட் இஸ் அ டேபிள். சரியா? இல்லைன்னா உங்கள் வீட்டில் கிளாக் இருக்குது அப்படின்னா அதை காமிச்சு வாட் இஸ் தேட், ஆனால் வாட் இஸ் இட் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? ஆனால் உங்களுக்கு திஸ்ஸுக்கும் தேட்டுக்கும் வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக தான் நான் இதில் சொன்னேன். நீங்கள் இல்லை வாட் இஸ் இட்டுன்ற வேர்டை மட்டும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ கேள்வி வாக்கியத்தை பார்த்துட்டோம். இப்போ இந்த கேள்வி வாக்கியத்திலே ஆமாம் இல்லை அப்படின்னு பதில் சொல்லுவோம்ல, எஸ் ஆர் நோ. சரியா? இப்போ நீங்கள் கேட்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டு இல்லைன்னா உங்கள் பிரதரோ உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ கையில் ஒரு புக்கு வச்சுருக்காங்க. சரியா? இது என்ன புக்கா கையில் வச்சுருக்குது, என்ன புக்கா வச்சுருக்க அப்படின்னு கேட்போம். இல்லை கையில் என்ன ஃபோனாக வச்சுருக்க அப்படின்னு கேட்போம். சரியா? அல்லது நம்ம கையில் வச்சுருக்கிறத நம்ம இது உண்மை இதுதானா அப்படின்னு கேட்குறதுக்காகவும் நம்ம இந்த கேள்வியை பயன்படுத்துவோம். இது பொம்மையா, ஆமாம் இது பொம்மை, இல்லை இது பொம்மை இல்லை அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வாக்கியத்தை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் சொன்னீங்களே திஸ் இஸ் அ புக், திஸ் இஸ் அ பென்னு சொன்னீங்க. சரியா? திஸ் இஸ் அ புக் அப்படின்னு நம்ம சொன்னோம். திஸ் இஸ் அ புக் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ பாருங்கள், இது நம்ம கேள்வியாக மாற்றோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த இஸ் இருக்குல்ல, இந்த இஸ்ஸை முன்னால் கொண்டு வந்துடுங்க, அவ்வளோதான். சரியா? இந்த இடத்துல இருக்க இஸ்ஸை தூக்கி இங்கே கொண்டு வந்துட்டு இஸ் திஸ் அ புக், இஸ் திஸ் அ கேப், இஸ் திஸ் அ மேப், இஸ் திஸ் அ கிளாக், இஸ் திஸ் அ புக், இஸ் திஸ் அ பென், இஸ் திஸ் அ டோர், இஸ் திஸ் அ வால், இஸ் திஸ் அ பர்ஸ் அப்படி சொல்லி இஸ்ன்றதை முன்னால் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அது கேள்வியாக மாறிடும். அதுவும் எப்படிப்பட்ட கேள்வி, ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்போம்ல, நம்ம பதில் சொல்லுவோம்ல, ஆமாம் இல்லை அப்படின்னு பதில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கேள்விக்கு இந்த இஸ்ஸை முன்னால் கொண்டு வந்துடணும். ஓகேவா? இஸ் திஸ் அ புக், இஸ் திஸ் அ கேப், இஸ் திஸ் அ டோர், இஸ் திஸ் அ பெட், ஓகே, இஸ் திஸ் அ டம்ளர். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்கும்போது நம்ம இந்த இஸ்ஸை தூக்கி முன்னால் கொண்டு வந்துடணும். அதுக்கு பதில் பாருங்கள், ஆமாம் இது ஒரு புத்தகம், ஆமாம் இது ஒரு பேனா, ஆமாம் இது கிளாக்கு தான், அதுக்கு என்னவா உனக்கு அப்படிலாம் பேசுவோம்ல. அப்போ நம்ம என்ன சொல்லணும் அதுக்கு பதில், எஸ் இட் இஸ் அ புக். திஸ் இஸ் அ புக்குன்னு சொல்லலாம், இட் இஸ் அ புக்குன்னு சொல்லலாம். சரியா? எஸ் இட் இஸ் அ டால், டால்னா பொம்மை. எஸ் இட் இஸ் அ புக். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இஸ் திஸ் அ கேப், இது என்ன ஒரு கேப்பா, ஆமாம் இது ஒரு கேப், தொப்பி தான். எஸ் இட் இஸ் அ கேப். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இஸ் திஸ் அ மேப், இது என்ன மேப்பா, ஆமாம் அது மேப்பு தான், அதுக்கு என்ன உனக்கு அப்படின்னு பேசுவோம்ல. அப்போ எஸ் இட் இஸ் அ மேப் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸில் தான் நீங்கள் நிறைய பேர் தயங்குவீங்க. அந்த இடத்துல நீங்கள் நிறையா பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ சில பேர் வீட்டில் ஒருத்தர் தான் இருப்பீங்க. சில வீட்டில் உங்கள் பிரதர் நான் எனக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை போ நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மொபைலை எடுத்து ரெக்கார்ட் செஷன் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணிவிட்டு நீங்களாக கொஷின் கேட்டு பாருங்கள்.
சரியா? என்னென்ன திங்ஸ் உங்களை சுற்றி வீட்டில் இருக்கோ அந்த திங்ஸை வச்சு நீங்களாக கொஸ்டின் கேளுங்க. சரியா? இப்போ பீரோ இருக்குது அப்படின்னா, இஸ் திஸ் அ பீரோ, இஸ் திஸ் அ காட், இஸ் திஸ் அ பென், இஸ் திஸ் அ கிளாக், ஓகேவா? இஸ் திஸ் அ டேபிள், இஸ் திஸ் அ டிவி அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருங்களே. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஸ்டின் இங்கிலீஷ்லேயே வந்துடும். அதுக்கு பதிலும் நீங்களே சொல்லுங்கள். எஸ் இட் இஸ் அ டிவி, எஸ் இட் இஸ் அ சைக்கிள், ஓகேவா? எஸ் இட் இஸ் அ பாட், ஓகேவா? சரி, எஸ் இட் இஸ் அ டோர் மேட், ஆமாம் இது டோர் மேட் தான். எஸ் இட் இஸ் அ ப்ரூம், எஸ் இட் இஸ் அ டஸ்ட்பின், எஸ் இட் இஸ் அ டஸ்ட்பேன். கொஷினாக கேட்கும்போது எப்படி சொல்லுவோம்? இஸ் இட் அ டஸ்ட்பேன், இஸ் இட் எ டஸ்ட்பின், இஸ் இட் அ ப்ரூம் அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஓகேவா? சரி, இப்போது நம்ம சென்டென்ஸ் பார்த்தோம். அந்த சென்டென்ஸில் வாட் இஸ் இட்டுன்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்தோம். இது என்ன அப்படின்னா வாட் இஸ் இட், வாட் இஸ் தட் அப்படிலாம் பார்த்தோம். இது பென் தானா அப்படிங்கிறது இஸ் இட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரியா? ஆமாம் இது புத்தகம், ஆமாம் இது பேனா அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதை நெகட்டிவாக சொல்ல போகிறோம். நெகட்டிவ்னா என்னென்னா, இல்லை இது பேனா கிடையாது, இல்லை இது புத்தகம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா நோ யூஸ் பண்ண போகிறோம். சரியா? அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள், இது என்னது? ஒரு சேர். ஆனால் அவங்க கொஸ்டின் எப்படி கேட்டுக்காங்க பாருங்கள். இஸ் திஸ் அ டேபிள், இது என்ன டேபிளா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம பதில் என்னவா இருக்கும்? ஆமாம் அல்லது இல்லை. இங்கே நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இல்லை இது டேபிள் கிடையாது, இது சேர்ன்னு சொல்ல போகிறோம். சரியா? அப்போ நம்ம என்ன சொல்லணும்? நோ. நோ ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு சென்டென்ஸாக அடுத்து சொல்லணும். இட் இஸ் நாட் அ டேபிள். நாட்டுன்ற வார்த்தையை இங்கே சேர்த்துக்கணும். ஓகேவா? இட் இஸ் அ டேபிள்னு சொல்கிறதுக்கு முன்னால் இட் இஸ் நாட் அ டேபிள், இது ஒரு டேபிள் கிடையாது. இட் இஸ் அ சேர், இது என்னது? இட் இஸ் அ சேர். ஓகேவா? நெகட்டிவ் சென்டென்சஸும் நிறையா பேசி பழகணுன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி பார்க்கலாம் பாருங்கள். இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இஸ் இஸ் அ டேபிள், இது என்ன டேபிளா அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ பதில் என்ன சொல்ல போகிறோம்? நோ இட் இஸ் நாட் அ டேபிள், இட் இஸ் அ சேர். ஓகேவா? அடுத்த பிக்சரில் பாருங்கள், இது வந்து டாகா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? நோ இட் இஸ் நாட் அ டாக், இட் இஸ் அ ஃபாக்ஸ். சரியா? இது ஒரு நரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே டாகாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? எஸ் திஸ் இஸ் அ டாக்னு சொல்லுவோம். டாக் இல்லை அப்படி சொல்கிறதுனால என்ன சொல்கிறோம்? நோ இட் இஸ் நாட் அ டாக். நோன்ற வேர்டும் சேர்க்குறோம், நாட்டுன்ற வேர்டும் சேர்த்துருக்கோம். நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இஸ் திஸ் அ மக். மக்குனா நல்லா பெரிய தண்ணி ஊற்றி குளிப்போல், அதுதான் மக்குன்னு சொல்லுவோம். இது கப்பு. அப்போ இஸ் திஸ் அ மக்? நோ இட் இஸ் நாட் அ மக். என்ன சொல்லணும்? நோ இட் இஸ் நாட் அ மக்கு. அப்போ நீங்கள் ஒரு பொருளை எடுத்துகிட்டு அதை தப்பாக கேள்வி கேட்டு பார்க்கணும். சரியா? இப்போது நீங்கள் வந்து ப்ரூம் எடுத்துருக்கீங்க. ப்ரூம்னா வீடு கூட்டுவோம்ல, விளக்கமாறு, அதை தான் ப்ரூம்னு சொல்லுவோம். அதை எடுத்துகிட்டு இஸ் இட் அ டஸ்ட்பின் அப்படின்னு கேட்டு பார்க்கணும். அப்போ பதில் எப்படி இருக்கும்? நோ இட் இஸ் நாட் அ டஸ்ட்பின், இட் இஸ் அ ப்ரூம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இஸ் திஸ் அ மக்? நோ இட் இஸ் நாட் அ மக், இட் இஸ் அ கப், இட் இஸ் அ கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் இப்படி சென்டென்ஸாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, வீட்டில் தனியாக இருக்கும் போதோ, கண்ணாடி முன்னாலேயோ, அல்லது மொபைலில் ரெக்கார்டை ஆன் பண்ணி நீங்கள் அதில் பேசி பார்த்தீங்கனாலோ உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ இங்கே பாருங்கள். இப்போ நான் இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன்? ஒரு பொருள் உங்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் அ புக், திஸ் இஸ் அ பென்னு நீங்கள் சொல்வீங்க. சரியா? ஒரு பொருள் உங்களை விட்டு கொஞ்சம் தூரம் வந்தால் தேட்டுன்னு சொல்லுவீங்க. ஒரு பொருள்னால் திஸ்ஸு தேட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பென் இருக்குது, ஒன் பென். இங்கே வந்து 2 பென்ஸ். என்ன சேர்த்துக்காங்க? எஸ்ஸு சேர்த்துக்காங்க. ஒரே ஒரு பொருள்னால் பென், ஹவுஸ், கப், ஹென், கிளாக். சரியா? புக், டாக், கேர்ள் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள்னால் அந்த சொல்லுவோம். ஆனால் ரெண்டுக்கும் மேற்பட்ட பொருட்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் 2, 3, 4 அப்படின்லாம் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோன்னா பென்ஸ், எஸ்ஸு சேர்த்துக்கணும். பென்ஸ், ஹவுசஸ், கப்ஸ், ஹென்ஸ். ஓகேவா? இது என்ன சொல்லுவோம்னா சிங்குலர்னு சொல்லுவோம், இதை ப்ளூரல்னு சொல்லுவோம். சரியா? ஒரு பேனா, பேனாக்கள், ஒரு வீடு, வீடுகள் அப்படி சொல்லுவோம்ல தமிழில், அதே தான். அப்போது 1 pen, 2 pens, 1 house, 2 houses,
1 cup, 2 cups, 1 hen, 2 hens. ஓகேவா? சரி, இப்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் ப்ளூரலில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? வாட் இஸ் திஸ்ன்னு சொல்லக்கூடாது, வாட் ஆர் தீஸ்ன்னு சொல்லணும். ஒரே ஒரு பொருள் இருந்துச்சுன்னா வாட் இஸ் திஸ்ன்னு சொல்லுவோம். வாட் இஸ் திஸ்? ஓகேவா? இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரே ஒரு பொருள் இருந்துச்சுன்னா வாட் இஸ் திஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சரில் நமக்கு 3 பெட்டி இருக்குது. 1 2 3 பெட்டிகள் இருக்குது. பெட்டிகள், பெட்டி கிடையாது, பெட்டிகள். அப்போ என்ன சொல்லுவோம்? பாக்ஸஸ். எஸ் சேர்த்துக்கணும், இஎஸ், பாக்ஸஸ். அப்போ நம்ம கொஸ்டின் கேட்கும்போது எப்படி சொல்லணும்? வாட் ஆர் தீஸ்? வாட் இஸ் திஸ்ன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா நிறையா இருக்குல்ல. அதனால் வாட் ஆர் தீஸ்? தீஸ் ஆர் பாக்ஸஸ். நம்மளோட விடை எப்படி இருக்கணும்? தீஸ் ஆர் பாக்ஸஸ். நிறையா பொருட்கள் வந்துச்சுனாலே இந்த ஆறுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம், இஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு பொருள்னா ஒரே ஒரு ஆட்கள் மட்டும்னா தான் இஸ் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் பழைய சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போது இந்த இட் இஸ் அ ஹேட், ஒரே ஒரு ஹென்னால இட் இஸ் தான் இருக்கும், இட் ஆர்னு இருக்காது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே நிறைய கோழி, நிறைய பெட்டி இருக்கனால நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா ஆர் யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தீஸ் ஆர்ன்றதை யூஸ் பண்ண போகிறோம். அருகில் இருந்தால் தீஸ், தூரத்தில் இருந்துச்சுன்னா தோஸ். ஓகேவா? அப்போ சொல்லுங்கள், வாட் ஆர் தீஸ்? தீஸ் ஆர் பாக்ஸஸ். அடுத்தது, வாட் ஆர் தீஸ்? தீஸ் ஆர் பால்ஸ். வாட் ஆர் தீஸ்? தீஸ் ஆர் புக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் தீஸ்? தீஸ் ஆர் கேப்ஸ். இதோ தெரியும், நமக்கு தெரிஞ்சது தான், நம்ம தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது. நம்ம பேச தான் வரும். சரியா? நீங்கள் அப்போ பார்க்குறப்பெல்லாம் வாட் ஆர் தீஸ், வாட் ஆர் தோஸ் அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். அடுத்தது பாருங்கள், அடுத்ததும் வாட் ஆர் தீஸ். அப்போ தீஸ் ஆர் புக்ஸ் அண்ட் பென்ஸ். புக்கும் இருக்குது, பேனாவும் இருக்குது அந்த இடத்துல. அப்போ தீஸ் ஆர் புக்ஸ் அண்ட் பென்ஸ். அடுத்தது பாருங்கள், தீஸ் ஆர் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ். சேர்ஸும் இருக்குது, டேபிள்ஸும் இருக்குது. அடுத்து வாட் ஆர் தோஸ். ஒரு பொருள் வந்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா தீஸ் யூஸ் பண்ணுறோம், தூரத்தில் இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கோம்? தோஸ். ஒரு பொருள் கிடையாது, நிறைய பொருட்கள். சரியா? ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள். இந்த இடத்துல பாருங்கள், 2 கேப் இருக்குது, 2 பென் இருக்குது. அப்போ வாட் ஆர் தோஸ் அப்படின்னா தோஸ் ஆர் கேப்ஸ் அண்ட் பென்சில்ஸ். அடுத்தது வாட் ஆர் தோஸ்? தோஸ் ஆர் மக்ஸ் அண்ட் கப்ஸ். தோஸ் ஆர் மக்ஸ் அண்ட் கப்ஸ். அடுத்தது பாருங்கள், வாட் ஆர் தோஸ்? தோஸ் ஆர் கப்ஸ் அண்ட் மக்ஸ். வாட் ஆர் தோஸ்? தோஸ் ஆர் பேட்ஸ் அண்ட் பால்ஸ். வாட் ஆர் தோஸ்? தோஸ் ஆர் பாக்ஸஸ் அண்ட் பேக்ஸ். வாட் ஆர் தோஸ்? வாட் ஆர் தீஸ்? பக்கத்தில் இருந்துச்சுன்னா தீஸ். இதே இந்த கப்பு, இந்த கிளாஸ்லாம் கொஞ்சம் தூரத்தில் இருக்குன்னா தோஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ வாட் ஆர் தீஸ்? தீஸ் ஆர் கிளாஸஸ் அண்ட் கப்ஸ். ஓகேவா? இதே ஒரே ஒரு கப்பு மட்டும் இருக்குன்னா வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்போம். இங்கே 2 கப்பு இருக்குனால வாட் ஆர் தீஸ், வாட் ஆர் தோஸ் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், இப்போது இது வந்து சேரா? ஆமாம், இது சேரு தான். இல்லை, இது சேர் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த கொஸ்டினுக்கு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது திஸ் இஸ் அ புக் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் திஸ் அ புக், இது என்ன ஒரு புக்கா அப்படின்னு கேட்டோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா ஆர் தீஸ் ஆர் சேர்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் எழுதுகிறேன், தீஸ் ஆர் சேர்ஸ், இவைகள் சேர்ஸ் அப்படின்னு நான் எழுதுகிறேன். இப்போது இந்த ஆரை வந்து முன்னால் கொண்டு வந்துட்டிங்கன்னா இது கேள்வியாக மாறிடும். ஆர் தீஸ் சேர்ஸ்? ஆர் தீஸ் மேங்கோஸ்? ஆர் தீஸ் பனானாஸ்? ஆர் தீஸ் ஆப்பிள்ஸ் அப்படின்னு முன்னால் கொண்டு வந்தீங்கன்னா இது என்ன ஆப்பிளா, இது இல்லைன்னா மாம்பழமா அப்படின்னு நம்ம கேட்போம். அதுதான் இப்போ பாருங்கள், இதில் கேட்டிருக்காங்க, ஆர் தீஸ் சேர்ஸ்? இது என்ன சேரா? இல்லை, நோ, தீஸ் ஆர் நாட் சேர்ஸ், தீஸ் ஆர் ஸ்டூல்ஸ். ஸ்டூலு. சரியா? இது வந்து சேர்ன்னு என்ன சொல்லுவோம்? நம்ம சாஞ்சி உட்கார மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது சேர்ன்னு சொல்லுவோம். இதில் சாஞ்சி உட்கார முடியாதெல்லாம் அதனால ஸ்டூல்ஸ். ஒன்று இருந்துச்சுன்னா ஸ்டூல்னு சொல்லுவோம். இங்கே 2 இருக்குனால ஸ்டூல்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ எப்படி இருக்கும் விடை சொல்கிறது? திருப்பி சொல்லி பாருங்கள். ஆர் தீஸ் சேர்ஸ்? நோ, தீஸ் ஆர் நாட் சேர்ஸ், தீஸ் ஆர்
ஸ்டூல்ஸ். அடுத்தது பாருங்கள், ஆர் தீஸ் பனானாஸ்? இது என்ன வாழைப்பழமா? நோ, தீஸ் ஆர் நாட் பனானாஸ், தீஸ் ஆர் ஆப்பிள்ஸ். ஆர் தீஸ் பனானாஸ்? ஓகேவா? ப்ளூரல், ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள்னா ஆர் தீஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை பார்த்துக்கோங்க, அதை வச்சு நீங்கள் கொஷின் கேட்டு பாருங்கள். ஆர் தீஸ் புக்ஸ்? ஆர் தீஸ் பில்லோஸ்? பில்லோனா என்னது? தலைவாணி. இது என்ன தலைவாணிகளா? ஆர் தீஸ் பில்லோஸ்? ஆர் தீஸ் பாட்ஸ்? ஆர் தீஸ் வெசல்ஸ்? ஓகே, ஆர் தீஸ் சேர்ஸ்? ஆர் தீஸ் ஃபேன்ஸ்? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்டு பாருங்கள். ஓகே, அடுத்தது பாருங்கள். நோ, அதுக்கு பதில் வந்து எஸ்னா எஸ், தீஸ் ஆர் ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நோ, தீஸ் ஆர் நாட் சேர்ஸ், தீஸ் ஆர் நாட் ஸ்டூல்ஸ், தீஸ் ஆர் நாட் பெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் சொல்லிவிட்டு அதுக்கு சரியான விடையை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சது தான், ஏற்கனவே நமக்கு நல்லாவே தெரியும். இது தெரியாமல் யாருமே இருக்க மாட்டோம். ஆனால் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தினாதான் நமக்கு வந்து ஸ்போக்கன் வரும். ஓகேவா? நீங்கள் 2 பேர் 3 பேராக இருக்கீங்கன்னா சேர்ந்து பேசி பாருங்கள். ஒருத்தர் கொஸ்டின் கேட்டு ஒருத்தர் பதில் சொல்லுங்கள். அப்படி இல்லை தனியாக தான் இருக்கீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நீங்களாக கொஸ்டின் கேட்டு நீங்களாக பேசி பாருங்கள். அதை திருப்பி நீங்களே கேளுங்க எப்படி பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.